வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? தீபாவளியெல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். மோஸ்ட்லி தீபாவளி கொண்டாடுறதுக்காக ஊருக்கு வந்து எல்லாருமே வெக்கேஷன் முடிஞ்சு அவங்க பிளேஸ்க்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்னமோ தெரியல, சென்னை பெங்களூரில் இருக்கவங்க பாதி பேர் ஃபாரினில் இருக்காங்க. டவுனில் இருக்க பாதி பேர் வந்து சென்னை பெங்களூர்னு சிட்டியில் இருக்காங்க. கிராமத்தில் இருக்க பாதி பேர் வந்து டவுன் சைடு வந்திருக்காங்க. ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒவ்வொரு அப்டேட் நடந்தால் தானே லைஃப்பில் சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த டைம் தீபாவளி நோம்பிக்கு பெருசாக எதுவுமே பலகாரம் பண்ணலைங்க. அதனால கோயம்புத்தூர் போனப்போ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்லேயே மோஸ்ட்லி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த டைம் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் போனப்போங்க காரத்தில் சீடையும் மைசூர் பாவும் அதே மாதிரி அரேபியன் டிலைட்னு ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருந்தோம். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சது. இந்த வீடியோவில் நம்ம டிமார்ட்டில் ஷாப்பிங் பண்ண ஷாப்பிங் ஹால் தாங்க பார்க்க போகிறோம். கொரோனா காலகட்டத்தில் ஆரம்பிச்சதுங்க இந்த சானிடைசர் ஹேண்ட் வாஷ் வாங்குற பழக்கம். இன்னும் நாங்கள் அதை விடவே இல்லை, தொடர்கதையாக தான் இருக்குது. டைம் ஹிமாலயன் பிராண்டில் ஆஃபரில் இருந்ததுங்க, அதனால் இதை வாங்கிட்டோம். சீரகத்தூள், கொத்தமல்லி பொடி இதெல்லாம் போடுறதுக்காக பாக்ஸ் வாங்கியிருந்தோமுங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பிராண்டில் வாங்கியிருந்தோம். செல்லோ, ஈஸின்னு சொல்லிட்டு இதெல்லாமே 35, 59 ஒன்று ஒவ்வொரு ரேட்டில் இருந்ததுங்க. பாக்ஸோட குவாலிட்டி வந்து நல்லா இருந்தது. இல்லை ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னர், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கிளாஸ் மாடலில் தான் இருக்கும். ஆனால் இது வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பிளாஸ்டிக்லேயே வந்து சொல்லுவாங்களே ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்னு, அந்த டைப்பில் தான். இந்த 2 இதில் விட எனக்கு அந்த செல்லோ பிராண்ட் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்லேருந்து இந்த கேஷ்யூ பக்கோடா வாங்கியிருந்தோங்க. இது வந்து மில்லட் நூடுல்ஸ். இந்த பிராண்ட் 2-3 டைம் யூஸ் பண்ணியிருக்கோம், நல்லாயிருக்கும். எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 129 ருபீஸ் இருக்கும். இது வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. நாங்கள் 60 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இதுலேயே இன்னொரு ஃப்ளேவர் இருந்ததுங்க. மேகி, இப்பி மற்ற பிராண்ட் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது வந்து மாயா குட்டியோட அப்பா வாங்கினாங்க. அவங்களே தனியாக இருக்கும்போது குக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்பைசி பெப்பர்னு மேகியில். அதே மாதிரி ஃப்ரூட் அண்ட் நட்டில் வந்து யூனிபிக் குக்கீஸ், இதுவுமே 50% ஆஃபில் தாங்க இருந்தது. மேகிலேயுமே வந்து இன்னொன்று மசாலா, ஸ்பெஷல் மசாலான்னு சொல்லிட்டு அதுவுமே மேகியில் வாங்கியிருந்தாங்க. இன்னொன்று ஹேண்ட் வாஷ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம போன டைம் காட்டினது லெமன், இது வந்து துளசி ஹேண்ட் வாஷு. இதுவுமே ஆஃபரில் தாங்க இருந்துச்சு. குவாலிட்டியாக ஒரு ஹேண்ட் வாஷ் பாட்டில் வாங்கி வச்சுட்டா போதுங்க. இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கும்போது நமக்கு ரேட்டும் கம்மியாக கிடைக்கும், நம்ம ஈஸியாக ரீஃபில் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் இந்த வெஜிடபிள், கொத்தமல்லி தழை, மல்லித்தழை, பச்சை மிளகாய் இதெல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் தேவைப்பட்டது. இது வந்து 129 ருபீஸ்க்குங்க செட்டாக இருந்தது. மொத்தம் 7 பீஸ் இருந்ததுங்க. ஒரு பாக்ஸ் வந்து நல்ல பெரிய பாக்ஸாகவும், இருக்க 6 பாக்ஸ் வந்து ஒரு 200லேருந்து 250 ml பிடிக்கும். அந்த அளவுக்கு நல்ல திக்கான கண்டெய்னராக இருந்ததுங்க. நல்ல குவாலிட்டியாக இருந்தது. மோஸ்ட்லி இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வாங்கினோம்னா 1 or 2 இயர்ஸ் தான் வரும். அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக எப்படியோ ஒரு இடத்துல விரிசல் விடும், இல்லைன்னா உடஞ்சிரும். அதனால் சரின்னு சொல்லிட்டு ஒரு ஆவரேஜ் குவாலிட்டியாக வந்து வாங்கிட்டோம். சில சமயம் பூவெல்லாம் பொறிச்சோம்னா இந்த பாக்ஸில் ஏர் டைட்டாக போட்டு வச்சோம்னா ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக ஸ்மெல் அடிக்காமல் இருக்குங்க. கொத்தமல்லி, புதினா, அளவாக வாங்குகிற இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாமே தனித்தனியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். சாந்தி கியாஸ்லேருந்து அந்த பன்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், கோதுமை பன்னு. இது எப்போ கோயம்புத்தூர் போனாலும் அந்த வழியாக வரும்போது வாங்கிட்டு வந்துடுறதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லூலு மாலில் வாங்கியிருந்தாங்க. மிக்சடு சீட்ஸ், இதுலேயே வந்து பம்கின் சீடு, அதுக்கப்புறம் ஃப்ளாக் சீட் அப்படின்னு ஒரு 2-3 வெரைட்டி ஆஃப் சீட் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. யூனிபிக்லேயே பார்த்தீங்கன்னா இது ஜீரா குக்கீஸ்ன்னு சொல்லிட்டு இதுவுமே 50% ஆஃபில் தாங்க இருந்தது. நான் முன்னாடி காட்டின மில்லட் நூடுல்ஸில் வந்து இது வந்து மைல்டு மசாலான்னு சொல்லிட்டு இதுவுமே 60 ருபீஸ் தான் இந்த பேக்கெட்டு. இதுலேயுமே எம்ஆர்பி வந்து 129 ருபீஸ் தான். இன்னொன்று என்னென்னா நம்ம டேட்டு வந்து கரெக்டாக பார்த்து வாங்கிக்கணும். சம்டைம்ஸ் 1 மாதம் தான் இருக்கும், அதனாலேயே அவங்க ஆஃபில் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த கூட இந்த தக்காளி, உருளைக்கிழங்கெல்லாம் வெளியே வைக்கிறதுக்காக வாங்கினேங்க. சம்டைம்ஸ் கிராசரிஸுமே போட்டு வச்சுப்பேன். இது வந்து ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா 3 கூடைகள் இருக்கும். 3மே சேர்த்து வந்து 99 ருபீஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த சமயம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக அவல் செய்வோங்க. விரதம் இருந்தாலுமே அவல் ஊற வச்சு எடுத்துக்குவோம், ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு. அதனால் அவல் வாங்கியிருந்தோம். இந்த லிட்டில் ஹார்ட்ஸ் வீட்டில் 3 பேர்த்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இப்போ மாயா குட்டியும் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பாச்சும் வாங்குவோம். இப்போ எல்லாருமே ப்ரௌன் சுகருக்கு மாறிட்டனால இந்த குலாஸ் பிராண்டு தான் இந்த டைம் சூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இது வந்து குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்குதுங்க. கொஞ்சம் திக்காக இருக்குது. காஃபி டீ போட்டோம்னா நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்ட்டில் வந்து நமக்கு கிடைக்குது. மேகி நூடுல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பினச் வெஜ் ஆட்டான்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு, அதை சூஸ் பண்ணி எடுத்திருந்தாங்க. இதெல்லாமே லூலு மாலில் தான் வாங்கியிருந்தோங்க. மேகியில் லூலு மாலில் எக்கச்சக்க வெரைட்டி இருக்குது. அண்டு வெஜ்ஜில் ஸ்பினச் அப்படிங்கிறதுனால சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சூஸ் பண்ணியிருந்தாங்க. செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்கிறோம். பாப்பாவுக்கு ப்ரஷ் வாங்கியிருந்தோங்க. அடிக்கடி அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா சீக்கிரம் தேஞ்சு போயிடுது. அதனால் இந்த மாதிரி கிட்டாகவே வாங்கிட்டோம். 3 ப்ரஷ் சேர்த்து 60 ருபீஸ்னு போட்டிருந்தாங்க. ஓரல் பி பிராண்டில் நல்லா சாஃப்ட் ப்ரஷஸ் தான் இருந்தது.
இல்லைலாம் குலாப் ஜாமுன் மாவு வாங்கி வீட்டில் செஞ்சிட்ருந்தோம். இப்போல்லாம் சரின்னு டின்லேயே வாங்கிக்கிறதுங்க. அப்பப்போ ரீஹீட் பண்ணால் போதும். ஜிஆர்பி பிராண்டில் தான் வாங்கியிருந்தோம். இதுவுமே 50% ஆஃபில் தான் போட்டிருந்தாங்க. இந்த டைம் வந்து ஸ்வீட் வெரைட்டிஸில் நிறையா ஆஃபர் இருந்துச்சுங்க டிமார்ட்டில். 3 கண்டெய்னர் டெஸ்ட்டுக்காக வாங்கியிருந்தேன்னு சொன்னேன். எது நல்லா குவாலிட்டியாக இருக்குன்ட்டு. அதில் வந்து இதுவும் ஒன்று தாங்க. இதுக்குள்ளே ஸ்பூனோடு கொடுத்துருந்தாங்க. 39 ருபீஸ் இந்த கண்டெய்னர். அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது, பட் எனக்கு பிடிக்கும். இந்த வீட்டு உப்புமா தாங்க, கோதுமை ரவை. ஒரு என்னைக்காச்சும் ஒரு நாள் உப்புமா கிளறிக்கலான்னு வாங்கியிருந்தோம். அண்ட் பாதாம் வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சுங்க. ரேட்டுமே ஆஃபில் கொடுத்துருந்தாங்க. டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் நட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்ல டீல்லையும் வாங்கிக்கலாம், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். அடுத்தது இட்லி தோசை மாவெல்லாம் என்னைக்காச்சும் அரைக்க முடியல அப்படின்ட்டா சேமியா கிளறிக்கலான்னு சொல்லிட்டு வரகு, அதுக்கப்புறம் ராகி இதில் சேமியாஸ் எடுத்திருந்தேங்க. சீரகம் வந்து ஒரு 200 கிராம்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன், வீட்டிலேயே வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கலான்ட்டு. அது கூடவே கடுகு ஒரு 150 கிராம் கிட்டே இருக்குங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி பொடி. பாப்பா வந்து காரம் சாப்பிட்றது இல்லை, அதனால் சிக்கன் சமைக்கும் போது அவங்களுக்கு கொத்தமல்லி சீரகமெல்லாம் போட்டு டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக பண்ணி கொடுத்துக்கலான்னு கொத்தமல்லி தூள் வந்து இந்த டைம் பல்காகவே வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள். நம்ம வந்து இந்த ஃபிஷ்ஷெல்லாம் மேரினேட் பண்ணும்போது சிக்கனுக்கு ஃபிஷ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்டெய்னரும் நல்லா இருந்துச்சுங்க. இது வந்து ஏதோ ஹோம்னு நினைக்கிறேன் அந்த பிராண்டு பேர். இது குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்தது. ஒரு நல்ல கிளாஸி ஃபினிஷிங்கில் கொடுத்துருந்தாங்க. 49 ருபீஸுங்க இந்த கண்டெய்னர். மாஸ்டர் குக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட்லேருந்து. இதுவும் செல்லோ கண்டெய்னரும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் டிமார்ட்டில் சூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த 2 பிராண்டை வந்து செலக்ட் பண்ணி பாருங்கள். குவாலிட்டி வைஸ் இது ரெண்டுமே சூப்பராக இருந்ததுங்க. நான் இதுக்கு முன்னாடி காட்டின 3 கண்டெய்னருக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது நல்லா கிளாஸியாக இருக்கும். அடுத்தது க்ளீனிங் பர்பஸ்க்காக சமையல் சோடா வந்து வாங்கிட்டேங்க. இந்த காய்கறி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெளியேருந்து வாங்கிட்டு வரும்போது லைட்டாக இதை தண்ணியில் போட்டு ஊற வச்சு கழுவிக்கலான்னு. இது வந்து சப்ஜா சீடுங்க. தண்ணியில் ஊற வச்சு குடிக்கிறது வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்ல குளிர்ச்சி கொடுக்கும். ஸ்காட்ச் பிரைட்லேருந்து ஒரு ஸ்க்ரப் ஒன்று வாங்கியிருந்தேங்க பாத்திரம் கழுவுறதுக்காக. லாஸ்ட் டைம் வாங்கினேன், நல்ல குவாலிட்டியாக இருந்தது. அதனால் இந்த டைம் அந்த பிராண்ட்லேயே வாங்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின கண்டெய்னர் தான். 699 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தோம். எல்லாமே இந்த கண்டெய்னருக்குள்ளே போட்டு தான் கொண்டுட்டு வந்திருந்தோம். இது வந்து 54 லிட்டர் கெப்பாசிட்டி. இது இல்லாமல் 100 லிட்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சாங்க. எங்களுக்கு இந்த அளவே போதும்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். எம்ஆர்பி பார்த்தா தாங்க பயங்கரமாக இருக்கும். 1829 ரூபான்னு போட்டிருக்காங்க. ஆனால் ஸ்பெஷல் ப்ரைஸில் வந்து கிட்டத்தட்ட 700 ரூபா போட்டிருக்கிறாங்க. இதுக்கு வந்து சக்கரமே கொடுத்துட்றாங்க. எவ்வளோ வெயிட்டான பொருள் நீங்கள் வச்சிங்கனாலும் ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். நான் மெயினாக வாங்கினது பார்த்திங்கன்னா பாப்பாவோட டாய்ஸு, புக்ஸ் எல்லாம் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவங்க விளையாடும் போது டக்குன்னு ஒரு பாக்ஸ் எடுத்தாங்கன்னா போதும், தேவையானதை விளையாண்டுட்டு திருப்பி உள்ளே டம்ப் பண்ணி வச்சுருவாங்கன்னு. இப்போ வந்து இந்த டைம் நான் கிராசரிஸ் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு கிராசரிஸ்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நான் அவங்க டாய்ஸ் எல்லாம் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலான் இருக்கேன். இதுக்கு வந்து ஒரு மூடியுமே கொடுத்துட்றாங்க அண்ட் கிளிப்புமே கொடுத்துட்றாங்க. எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. மெயின்டைன் பண்ணவும் ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாங்க. குழந்தைங்கள்லாம் இருக்காங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸஸ் கூட போட்டு நம்ம ஈஸியாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடிக்கடி குழந்தைங்களுக்கு டைப்பரு ட்ரெஸ் எல்லாம் மாற்றும் போது நம்ம பீரோ ஓப்பன் பண்ணி வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு கட்டில் கடியில் வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நைட்லாம் டைப்பர் மாற்றுறப்போ டக்குன்னு சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் கொஞ்சம் காரமெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லைங்க. இதில் வந்து தட்டுவடை வாங்கிட்டு வந்திருந்தோம். அதே மாதிரி சீடை வாங்கிட்டு வந்திருந்தோம். சீடையிலே கார சீடை வந்து நான் இந்த டைம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அடுத்தது மெடிமிக்ஸில் வந்து ஹேண்ட் வாஷுங்க. பை 1 கெட் 1 இருந்தது. என்னடா இவ்வளோ ஹேண்ட் வாஷ் வாங்குறாங்கன்னு நினைக்காதீங்க. பாத்ரூமில், கிச்சனில், துணி துவைக்கிற இடத்துல, வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுற இடத்துலையும் நாங்கள் அங்கே வச்சுருப்போம். சம்டைம்ஸ் வெளியே போயிட்டு வந்தாலுமே டக்குன்னு வாஷ் பண்ணிட்டு தான் உள்ளே வருவோம். நூடுல்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஸ்பைசி கார்லிக்னு இந்த ஒரு ஃப்ளேவரும் வாங்கியிருந்தாங்க. அடுத்ததுமே சாந்தி கீர்ஸில் வாங்கின பன்னு, அங்கேயே மில்லட் குக்கீஸ்ன்னு சொல்லி நெய்யுமே மில்லட்டும் போட்ட ஒரு பிஸ்கெட்டுங்க. அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. அண்ட் ஆல் டைம் ஃபேவரேட் வந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் வந்து அந்த நெய் மைசூர்பா. அது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மைல்டாக சட்டிலாக இருக்கும். ஒரு வருஷம் தீபாவளிக்கு பலகாரம் போடுறோன்னே அம்மாவுக்கு ஒரு வாரம் போயிருங்க. அந்த பலகாரம் 1 மாதம் வரைக்கும் இருக்கும். எல்லாருமே பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருப்போம். அதனாலேயே இந்த வருஷம் வந்து எதுவும் பண்ணாதீங்க, பெரியவங்களுக்கெல்லாம் சுகர் இருக்குது, சின்னவங்க நாங்கள் எல்லாமே ஒபேஸாக குண்டாக தான் இருக்கும். அதனால் வேணும்னா அந்த 4 நாளைக்கு அளவாக மட்டும் பலகாரம் வாங்கி சாப்பிட்டு அதோட க்ளீன் பண்ணிடணும். இந்த சமைச்சு இந்த 1 மாதம் வச்சு சாப்பிட்ற வேலையெல்லாம் ஆகாதுன்னு சொல்லிட்டோம். லூலு மாலில் இந்த ப்ராக்லி இருந்ததுங்க. ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. மாயா குட்டி வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. எங்கள் ஊரில் அவ்வளோவா கிடைக்கல. சரி, அவங்க கேட்குறது ஹெல்த்தியாக தானே கேட்குறாங்க, ஒரு வெஜிடபிள் தானே கேட்குறாங்க, மற்றவங்களாம் சாக்லேட் ஐஸ்கிரீம்னு கேட்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்லியில் வந்து ஒரு 2 பீஸ் வாங்கிட்டு வந்திருந்தோங்க.
அடுத்தது இந்த பேக் ஃபுல்லாக பார்த்திங்கனாலே அந்த சாந்தி கேஸில் வாங்கினது தான். எல்லாமே பியூரான கருப்பட்டியில் செஞ்ச மைசூர்பா, அதுக்கப்புறம் காஜு கட்லியுமே அந்த கருப்பட்டியில் செஞ்சது தான் வச்சுருந்தாங்க. எல்லாமே இந்த மாதிரி டிஸ்போசபிளாக ஆர்கானிக்காக இருக்கிற பேக்ஸு, அது வந்து கரும்பு சக்கையில் செஞ்ச பாக்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் பன், இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். பாப்பா குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வெறும் அந்த வெண்ணிலா க்ரீம் கூட அந்த ஒயிட் கலரில் இருக்காதுங்க, அது ஒரு மாதிரி டஸ்கி கலரில் தான் இருக்கும். அந்த க்ரீமுமே எந்த கெமிக்கல்ஸுமே யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக கோதுமை பிரெட் வச்சு பேக் பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப அஃபோர்டபுளாகவும் கொடுக்குறாங்க, நிறைய பேர் வாங்கிட்டு இருப்பாங்க. இது ரொம்ப நாளாக மாயா குட்டி அக்கன் குட்டிக்காக தேடிட்டு இருந்த சேர், இது வந்து 399 போட்டிருந்தாங்க. நல்ல குவாலிட்டியாக இருந்ததுங்க. நான் கொஞ்சம் குழந்தைங்க வந்து வெயிட்டாக உட்காரும்போது அதுலேருந்து ஒரு சவுண்டு வரும், ஆரன் அடிக்கிற மாதிரி குய் குயின்னு கத்தும். அவ்வளோதாங்க, நம்ம வீடியோ முடிஞ்சது. இதெல்லாம் தான் நாங்கள் வாங்கின பொருட்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பி விட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.